இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனித பெரிய யாக்கோபு எனும் திருத்தூதரின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் விழாவின் மகிழ்ச்சியை உரித்தாக்குகின்றேன். திருத்தூதர் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் பரிந்து பேசட்டும். இவர் பெத்சாய்தா எனும் ஊரை சார்ந்தவராக இருக்கின்றார். ஜெபதேயு மற்றும் சலோமி என்பவர்கள் இவரின் பெற்றோர்கள் ஆவார்கள் மற்றும் இவரின் சகோதரர் புனித யோவான் ஆவார். இவர் திருத்தூதர்களில் மூத்தவராக இருந்ததால் இவரை பெரிய யாக்கோபு என அழைத்தார்கள். இவர் தன் தந்தையுடனும் தன் சகோதரர் யோவானுடனும் கடற்கரையில் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொல்லிய பொழுது தன் தந்தையும் தன் தொழிலையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இவர் இயேசுவோடு உடனிருந்து இயேசுவில் பொது பணியில் முற்றிலுமாக பயணித்து பலவித அற்புத செயல்களை கண்ணாரை கண்டவராகவும் மற்றும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளில் உடனிருந்து ஊக்குவித்தவருமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் சில முக்கியமான தருணங்களில் உடனிருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாக யாயிரின் மகளை உயிர்த்தெழச் செய்த போது இவர் உடனிருந்து அந்த அற்புதத்தை பார்த்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக தாபோர் மலையில் இயேசு உருமாற்றம் அடைந்த பொழுது அந்த மகிமைக்குரிய வல்லமைக்குரிய அந்த பிரசன்னத்தை 3 சீடர்கள் ஒருவராக இருந்து பார்க்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இவர் சிறிது கோபமுடையவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். புனித யாக்கோபு மற்றும் இதர சீடர்கள் இயேசுவோடு எருசலேமுக்கு பயணித்தார்கள். அப்பொழுது சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கு செவி மடுக்கவும் இல்லை. அந்த தருணத்தில் இவர் சினமடைந்து தீயை வரவழைத்து இவரை கொன்று விடலாமா என்று அவர் தன்னுடைய சினத்தை இயேசுவிடம் பகிர்ந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக இயேசு தன் துன்பகரமான பாடுகளை அனுபவிக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் இயேசுவுக்காக கெத்செமனே தோட்டத்தில் 3 சீடர்கள் இவரும் ஒருவராக இருந்து ஜெபித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனது அன்புக்குரியவர்களே, இயேசு இறந்து உயிர்த்த பிறகு தூய ஆவியின் வரங்களை முற்றிலுமாக பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று தீர்மானம் செய்கின்றார்கள். யார் எங்கு செல்வது என்று தீர்மானம் எடுக்கையில் புனித யாக்கோபு ஸ்பெயின் மற்றும் யூதேய நாட்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் நிர்ணயம் செய்கின்றார்கள். அப்படி செய்த பொழுது புனித யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கின்றார். இதை நற்செய்தியை போதிக்கும் தருணத்தில் அன்னை மரியாள் தூணில் நின்றவாறு அவருக்கு காட்சி அளிக்கின்றார். அது கூறியதாவது, நான் உன்னோடு எப்போதும் இருக்கின்றேன், உன்னை கைவிட மாட்டேன், எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த காட்சியை கண்ட அவர் காட்சியின் அடையாளமாக ஒரு ஆலயத்தை முதலில் புனித தூண் மாதா ஆலயத்தை அவர் கட்டி எழுப்புகின்றார். இவ்வாறாக இதை நற்செய்தியை போதித்த பிறகு புனித பூமிக்கு திருப்பயணமாக செல்லும் அந்த நேரத்தை கண்டுகொண்ட அன்றைய அரசு ஏரோது அக்ரிப்பா என்னும் அவர் இவரை கொலை செய்கிறார். இவர் மறைசாட்சியாக திருத்துறரின் முதல் மறைசாட்சியாக மறைக்கிறார். அது மட்டுமல்லாமல் திருப்பயணிகளின் பாதுகாவலராகவும் இருக்கிறார். இவரின் சீடர்கள் இவரை வந்து இவருடைய உடலை எடுத்து நல்லடக்கம் செய்தார்கள் என பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கூட புனித யாக்கோபை போல சாட்சிய வாழ்வு வாழ நாம் முயற்சிப்போம். எப்பொழுதுமே தன்னலத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றவும் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய நாம் முயற்சிப்போம். புனித பெரிய யாக்கோபு தான் இயேசுவை சேரும் பொழுது சுயநலமாக இருந்தார். ஆனால் நாளடைவில் இயேசுவோடு இருந்ததாலும் இயேசுவோடு கற்பித்ததாலும் இயேசுவை கண்டு அனுபவித்ததாலும் அவருடைய உள்ளம் மாறுகிறது, உணர்வுகள் மாறுகிறது, அவர் எண்ணங்கள் மாறுகிறது. கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இயேசுவுக்காக மரிக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். அவரை போல நாமும் சாட்சிய வாழ்வு வாழ இந்த நாளில் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.